அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். 11 மதுபான வகைக்கான தடை நீக்கம் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய என்ரிகா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய 11 வகையான மதுபான பிராண்டுகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமானது ஆய்வு மேற்கொண்டிருந்தது. அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த தடை உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 16 மணி நேரத்திற்குள் அதிரடியாக அந்த தடை உத்தரவானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயத்தீர்வை மற்றும் அந்த ஆயத்தீர்வையினுடைய ஆணையர் அலுவலகத்தின் உத்தரவின்படி இந்த தடை உத்தரவானது FSSAIனுடைய சான்றிதழ் படி ஆய்வு மேற்கொண்டதில் அதிகப்படியான சுவையூட்டியானது சேர்க்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த 11 வகையான மதுபானங்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த தடை விதிக்கப்பட்ட அடுத்த 16 மணி நேரத்திற்குள் இந்த தடையானது நீக்கம் செய்யப்பட்டு ஆணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையர் கஜலட்சுமி IAS பெயரில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் FSSAIனுடைய முந்தைய தடை உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. FSSAI ஆய்வின் அடிப்படையில் சுகாதார பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே எந்தவிதமான முறையான கால அவகாசமின்றி இந்த தடையானது விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பது தற்பொழுது பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அடிப்படையில், அதாவது இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏன் எனவும், இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரின் அதிகார வரம்புகளை தாண்டியும் FSSAIனுடைய பங்கும் மிக முக்கியமானது என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மதுபானத்தினுடைய தரமற்ற அல்லது விதிகளை மீறிய உணவு மற்றும் பானங்களினுடைய விற்பனையை தடுப்பதற்கு FSSAIக்கு முழுமையான அதிகாரமானது இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் தான் தரம் குறைபாடு காரணமாக இந்த தடையானது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த தடை உத்தரவில். ஆனால் அதே உத்தரவிலேயே 6வது கோட்பாட்டின்படி இந்த தடை உத்தரவானது உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் இந்த தடை நீக்க ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் புகாருக்குள்ளான மதுவை ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆய்வகம் உள்ளதா, அந்த ஆய்வகத்தின் நகல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அப்படி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த தடை ஆணையை நீக்க ஆணையோடு அந்த உத்தரவையும் வெளியிடாதது ஏன் என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் ஆணையர் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையர் வழிகாட்டுதலின்படியே FSSAIயும் செயல்பட வேண்டும் என்பது அந்த அதிகார வரம்பிற்கானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் வெறும் கடித பரிமாற்றங்கள் மூலம் மட்டுமே இல்லாமல் இந்த தடை உத்தரவு எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வெளிப்படைத்தன்மை குறித்தும் பொதுவெளியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.